80 அடி ஆழம் இருக்கிற அந்த குகைக்குள்ளே இறங்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு 4 படி இருக்கும். குகையில் போகும்போது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, டக்குன்னு இப்படி வந்தோம்னா தலையை அடித்து கீழே விழுந்துரும்னு சொல்லி இருட்டாக இருக்குது, லைட்டு கூட பத்தல. நம்ம வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வைக்கணும். நமக்கு இல்லைன்னா அது கூட தெரியாது. எங்கேயோ சுற்றி கூட்டு வந்துக்கிறாரு, நீ இப்போ அவர் சொல்லலைன்னா அது கூட நடந்தா ஒன்று மலை ஏத்துற, இல்லைன்னா இப்படி குடியை வச்சிடுற. இந்த குகைக்கு இதுதான் வந்து சூரிய வெளிச்சம், அதுக்கே போல் நம்மளுக்கு சுவாசிக்கிறதுக்கான இடமும் இங்கே தான் இருக்குது. பார்த்து வா. அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி வந்து நம்ம சித்ரதுர்காவில் இருக்கிற சித்ரதுர்கா கோட்டையும் பக்கத்துலேயே இருக்கிற சந்திரவள்ளி கேவுன்னு சொல்லிட்டு இருக்குது, அங்கே தான் போயின்னு இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம காலையில் வீட்டில் இருந்து கிளம்பி ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டியே வந்துட்டோம். இன்னொரு 10 கிலோமீட்டர் நம்ம போனோம்னா சித்ரதுர்கா வந்துடும். அதனுடைய பார்டரில் தான் இருக்கிறோம். இன்னொரு 15 நிமிஷத்தில் நம்ம போயிடுவோம். அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முதல்ல நம்ம வந்து அந்த சந்திரவள்ளி கேவ் கிட்ட போயின்னு இருக்கிறோம். சந்திரவள்ளி கேவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சித்ரதுர்கா கோட்டையை போக போகிறோம். பொதுவாகவே நம்ம கன்னியாகுமரி சைடில் போனீங்கன்னா இந்த மாதிரியான விண்மில்ஸை பார்க்க முடியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் சித்ரதுர்கா, தாவணகெரே, ஹுப்பள்ளி சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விண்மில்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். எனக்கு பின்னாடி வந்து விண்மில்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலி அது நம்ம ரோட்டில் பார்க்கும்போது விண்மில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 150 அடிக்கு மேலே இருக்குது அந்த விண்மில்ஸு. ஆனால் இங்கே பார்க்கும்போது ஒரு சின்ன காத்தாடி போல் தான் தெரியும். இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. போகலாம் வாங்க. நம்ம கரெக்டாக வந்து இந்த சந்திரவள்ளி கேவ் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு தான் வந்து இது வந்து ஓப்பன் ஆகும். சனிக்கிழமை மட்டும் வந்து ஒரு 8:30க்கு வந்து ஓப்பன் ஆகுது. மற்ற நாட்கள் எல்லாமே வந்து 10:30 மணிக்கு தான் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இந்த இடம் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் ஜேர்னி முடிச்சதுக்கப்புறமா பசிக்குது சாப்பிட்றலான்னு சொல்லி ஆனந்த் பவனில் நிறுத்தணும். அங்கே தான் வந்து பொங்கல், தோசை, அதுக்கப்புறமா கேசரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். காசு கொஞ்சம் அதிகம்னாலும் கூட ஒரு சரியான சாப்பாடுன்னு சொல்லலாம். ஸோ நல்லாவே இருந்தது. இப்போ நம்ம சந்திரவள்ளி குகைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி உள்ளே நுழைஞ்சிட்டோம். 10:30 மணிக்கு திறந்தாங்க. கரெக்டாக நம்ம உள்ளே போயின்னு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட வரவங்க சித்தப்பா, தம்பி, ரவி, முரு உள்ள போயின்னு இருக்கோம். இது வந்து ஸ்ரீ ஸ்ரீ ஹோலேகுண்டி சித்தேஸ்வர தேவாலயான்னு சொல்லியிருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் ஈஸ்வரனுடைய கோயில் தான் இருக்குதுங்க. ஒரு அழகான ஏரி இருக்குது இந்த இடத்துல. கொஞ்சம் முன்னாடி போனோம்னா நம்ம வந்து குகைக்கான வழி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போகலாம். ஸோ நம்ம உள்ளே நுழையிறதுக்கான எந்த விதமான கட்டணமும் கிடையாது. வெறும் நம்ம அந்த கைடு ஃபீஸ் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போகலாம் வாங்க. சந்திரவள்ளிக்கான டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். இது சந்திரமுகி கிடையாது, சந்திரவள்ளி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சித்ரதுர்கா மலை, சோழகுட்டா, டெவலப்ன குட்டான்னு சொல்லிட்டு ஒரு 3 மலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிறதா வந்து இந்த சந்திரவள்ளி குகை. இந்த இடம் முதல்ல சிந்தூரவல்லின்னு சொல்லப்படுது. இது வந்து 13ஆம் நூற்றாண்டில் இந்த இடம் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. படி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். குகைக்கான வழி இது. மேலே ஏறி போயிட்டுருக்குறோம். பார்க்கலாம். பூமிக்கு அடியில் வந்துட்டு ஒரு பெரிய மாளிகையே இருக்குன்றாங்க. அது போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது பற்றின வரலாறு நானும் ஒன்றும் முழுமையாக படிக்கலை. கண்டிப்பாக இங்கே கைடு இருக்குவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் நானும் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இந்த சந்திரவள்ளி குகையில் கீழடியில் நடத்தப்பட்ட மாதிரியான அகழ்வாராய்ச்சிகளும் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து விஜயநகர பேரரசு, சாதவாகனர் மற்றும் அந்த ஒய்சாலா பேரரசுடைய அவங்களுடைய அந்த வம்சத்தோட மண்பானைகளும் கிண்ணங்களும் நாணயங்களும் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சீன ஆண் வம்சத்தின் பேரரசர் ஊடியின் நாணயம் கூட வந்து இந்த இடத்துல கிடைச்சிருக்கான். ஸோ வரலாற்று சிறப்புமிக்க இடம் தான் இது. இதுதான் அந்த சந்திரவள்ளி குகை. இந்த குகைக்குள்ளே தான் நம்ம இப்போ வந்து போக போகிறோம். ஆக்சுவலி நமக்கு இந்த குகையை பற்றி எதுவும் சரியாக தெரியாததுனால இங்கே ஒரு நம்ம கைடை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அந்த கைடு தான் வந்து நமக்கு இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சொல்ல போகிறாரு. அதை நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். இது வந்து நந்தி வாசப்படி. இங்கேருந்து தான் வந்து நம்ம உள்ளே நுழையணும். ஆக்சுவலி இது வந்து ஒரு போர்க்காலங்களில் ஒரு ரகசிய குகைக்காக வந்து இந்த இடத்த வந்து அமைச்சிருக்கிறாங்களாம். ஏன்னா ஒரு போர் நடக்கும்போது அந்த ராஜாக்களுடைய அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பூமிக்கு அடியில் ஒரு குகைக்குள்ளேயே வந்து அவங்களுடைய ஒரு வீடு, தேவையான வீடுகள் எல்லாமே இருக்குது. போக போக உங்களுக்கு வந்து இதையெல்லாம் வந்து நான் காட்டுறேன். அதுக்காக இந்த இடத்த வந்து அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது வந்து அங்காளி மடம்னு சொல்கிறாங்க. அங்காளக்கிலிருந்து முனிவர்கள் வந்து தியானத்திற்காக வந்திருக்காங்க. அதாவது பெலகாம்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ராஜாக்களுக்கு குருக்கள். இவங்க வந்து இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. ஸோ இது 2 விஷயத்துக்கு வந்து பயன்பட்டு இருக்கு. 80 அடி ஆழம் இருக்கிற அந்த குகைக்குள்ளே இறங்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு 4 படி இருக்கான். கீழே வந்து ஒரு 7 படி இருக்குது. நிதானமாக பார்த்து போகணும். இந்த ஒரு சின்ன ஓட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து காணிக்கை உண்டியான். மக்கள் வந்து அந்த முனிவர்களுக்கு அல்லது சுவாமிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஓட்டை வழியாக வந்து அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த காணிக்கையை வந்து இந்த இடத்துல கொடுப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய வாஸ்கால் மாதிரி நம்ம வாஸ்கால் படி இருக்கும் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு 7 படி இருக்குது. ஸோ நம்ம குகையில் போகும்போது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, டக்குன்னு இப்படி வந்தோம்னா தலையை அடித்து கீழே விழுந்துருவோன்னு சொல்லி இங்கே படி இருக்குது. ரொம்பவே கவனமாக நம்ம வந்து இறங்கணும். ஒரு 7 படி இருக்குது. இதில் வா, பார்த்து வா சரிப்பா, பார்த்து வா. இங்கே உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா எதிரில் இருக்கிறது வந்து நம்ம வீடுகளில் இருக்கிற அந்த சோஃபா போல். அந்த குகைக்குள்ளே இருக்கிறவங்க காவலாளிகள் வந்து அதிலேருந்து உக்காந்துட்டு எதிரில் பார்க்குவாங்க. குகைக்கு நுழையிறவங்களுக்கு வந்து அந்த இருட்டில் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் குகைக்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து யார் வராங்கன்றதை ரொம்ப தெளிவாக வந்து பார்க்க முடியும். இது வந்து கணேஷனுடைய நுழைவாயில்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு மண்டபம் போல் இருக்கும். முன்னாடி வந்து கணேஷாவோட விநாயகருடைய அந்த சிலை வந்து உருவம் கல்லில் வந்து செதுக்கியிருப்பாங்க. 2 பக்கமும் வந்துட்டு அந்த கலசம் வந்து இருக்கும். ஸோ அது வந்து இந்த 2 இடத்துலையுமே இருக்குது. ஸோ இந்த மண்டபத்திலிருந்து இங்கிருந்து நம்ம வந்து உள்ள நுழைவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 படி இருக்குது இங்கிருந்து. இது வந்து மேலே இருக்கிற அந்த பாறைகளுக்கு கீழே வந்து இந்த இடம் வந்து இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வலப்பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய பாறை. ஸோ இது எல்லாமே பாருங்கள், டாப் வந்து கூரைகளே வந்து இந்த பாறை தான். அந்த பாறைகளுக்கு கீழே அப்படியே வந்து இந்த மண்டபங்களெல்லாம் வந்து எழுப்பி இந்த மாளிகையை வந்து அமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் யாரும் முன்னாடி போகாதீங்க. அவர் போய் நம்மளுக்கு சொன்னதுக்கப்புறமா நடக்கணும். நிதானமாக நடிரி பார்த்துச்சுப்பா, எல்லாமே அப்சர்வ் பண்ணி நடு. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உனக்கு பக்கா எக்ஸ்பீரியன்ஸு. ಓಕೆ ಓಕೆ ಕಲ್ಲಲ್ಲೇ ಮಾಡಿರ್ತಾರೆ. ಗೊತ್ತಾಯ್ತು. ಕೊಗೆ ಒಳಗಡೆ ಏನು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ ನೋಡಿ. ஃபுல் கொகை, இருட்டாக இருக்குது, லைட்டு கூட பத்தலை. அங்கேருந்து நம்ம கீழே வந்தோம்னா இங்கே ஒரு பெரிய சிம்மாசனம் ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம டீபாயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு சின்ன திட்டு இருக்குது. அந்த திட்டு மேலே தான் வந்து பூஜை செய்வதற்கான பொருட்கள் எல்லாமே வந்து வச்சுக்குவாங்களாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விளக்கு வைக்கிறதுக்கான இடங்களெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே தான் வந்து நிறைய விளக்குகளை வந்து வச்சுக்குவாங்க. இந்த குகைக்குள்ளே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய அறை போல் இருக்குது. இந்த இடத்துலையும் வந்து ஒரு 4 வழி வந்து இருக்குது, 4 நுழைவாயில்கள் வந்து இருக்குது. இது வந்து ஒரு சிவலிங்கம் வந்து இருந்திருக்கு. இந்த சிவலிங்கத்தை வந்து வணங்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மட்டும்தான் வந்து இதுக்கு வந்து பூஜை செய்வாங்களாம். ஏன்னா அது வந்து சிவலிங்கம் வந்து உடஞ்சிருக்கிறதுனால திங்கட்கிழமையும் சிவராத்திரி அந்த மாதிரியான நேரங்களில் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து பூஜை நடக்கும். மற்ற நாட்களில் வந்து நடக்காது.
இந்த இடம் வந்து ராஜாக்கள் எல்லாம் வந்து குளிக்கிற ஒரு இடமா வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த சின்ன ஓட்டை வழியாக தான் வந்து அவங்களுக்கு தண்ணியெல்லாம் வந்து வந்திருக்குமா. சாதாரணமாக நம்ம வந்து வீடுகளில் நம்ம எப்படி வாழுமோ அதுக்கான எல்லா விதமான வசதிகளையும் வந்து இந்த குகைக்குள்ளேயே வந்து அவங்க வந்து இதையெல்லாம் வந்து உருவாக்கி வச்சுருந்துருக்குறாங்க. இதுக்குள்ளே போகிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமாக பார்த்து வைக்கணும். மொத்தமாகவே வந்து இது குகைக்குள்ளே எதுவுமே தெரியல, அப்படியே இருட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வைக்கணும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து குளிக்கிற மாதிரியான வசதி எல்லாமே இருக்குது. இந்த தொட்டிக்குள்ளே வந்து தண்ணி வரும், அதுலேருந்து திருப்பி கீழே வந்து குளித்த தண்ணியெல்லாம் வந்து கீழே வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியே இருக்குமா. இது வந்து பள்ளத்தில் இருக்குது. இதில் எப்படி இப்படியெல்லாம் செஞ்சாங்கன்றதுனே தெரியல, மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா 3 நுழைவாயில் இருக்குது. அந்த 3 நுழைவாயிலுமே வந்து ஒவ்வொரு விதமான வடிவத்தில் அதனுடைய அந்த நுழைவாயிலை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. உண்மையை சொல்லணுன்னா நம்ம கொஞ்ச நேரம் இங்கே நிற்கிறதுக்கே இவ்வளோ தவிக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் எப்படிடா நீங்கள் வந்து வேலை செஞ்சீங்கன்ற மாதிரி இருக்குது எங்களுக்கு. இந்த அறை வந்து ஓவிய அறைன்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல வந்து ஓவியங்களெல்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. ராஜாக்கள் அல்லது அங்கே இருக்கிறவங்க வந்து இந்த இடத்துல ஓவியம் வரைவாங்களாம். இந்த சின்ன தொட்டி மாதிரி தெரியுது இல்லைங்களா, இதில் வந்து ஒரு 101 மூலிகைகளை வந்து அந்த தழைகளை வந்து போட்டு அதிலிருந்து வந்து வண்ணம் வர மாதிரியான இது பண்ணியிருக்குவாங்களாம். ஸோ அப்போது வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம இன்றைக்கி எப்படி நம்ம பெயிண்டிங் பண்ணுறோமோ அது போல் 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து மூலிகை தழைகள் எல்லாமே போட்டு அதிலிருந்து அவங்க வந்து இந்த வாலில் வந்து பெயிண்டிங் எல்லாம் வந்து செய்திருக்காங்க. அதே போல் இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா வந்து 4 நுழைவாயில்கள் இருக்குது. ஏன்னா எல்லா நுழைவாயிலுமே இந்த டம்மி நுழைவாயிலும் இருக்கும். ஏன்னா எது என்னன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காகவே வந்து இவங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. ಆ ಕಡೆ ಇದ್ದಿದ್ದು ಹೌದು, ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದು. ಅದೇ ಕೊಗೆ ಒಳಗಡೆ ಒಂದ್ಸಲ ಬಂದರೆ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತೀವಿ ಏನಂತಾನೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ನೀವು ಆ ಕಡೆನೇ ಇದ್ದಿದ್ದು ಏನ್ರಿ? இப்போ அது அவர் சொன்னாதான் தெரியுது நமக்கு, இல்லைன்னா அது கூட தெரியாது. எங்கேயோ சுற்றி கூட்டு வந்துக்கிறாரு. இப்போ அவர் சொல்லலைன்னா அது கூட அவர் இல்லைன்னா போக முடியாது. பார்த்துக்கோங்க, நடந்தா ஒன்று மலை யாத்திரை, இல்லைன்னா இப்படி குடி வச்சிடுறேன். ಹಾಂ ಸರ್, ಹೌದು. ಇದು ಸೂರ್ಯ ಇದು ಬರ್ತಾ ಇದೆ ಇಲ್ಲಿ. ಹಾಂ, ஓகே. ஸோ இது ஆமாம், இங்கே தான் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. இந்த குகைக்கு இதுதான் வந்து சூரிய வெளிச்சம். அதுக்கே போல் நம்மளுக்கு சுவாசிக்கிறதுக்கான இடமும் இங்கே தான் இருக்குது. ಸ್ವಾಮೀಜಿ ಕೂತ್ಕೊಂಡು ತಪಸ್ ಮಾಡೋ ಜಾಗ ಸರ್ ಇದು. ಈ ಫಿಕ್ಸ್ಡ್ ಪಲ್ಲಕ್ಕಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಎತ್ತಕ್ಕಾಗಲ್ಲ ಸರ್. ನೋಡಿ, ಇನ್ನೊಂದು ಪಲ್ಲಕ್ಕಿ ಸರ್. ಓಕೆ, ಈ ಫಿಕ್ಸ್ಡ್ ಪಲ್ಲಕ್ಕಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಸರ್, ಅದು ವಿಂಡೋ ಇದೆ ಅಲ್ವಾ? ಹೌದು. ಅದ್ರ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಮಲಗೋ ಮಂಚಿದೆ ಸರ್, ಬೆಡ್ರೂಮ್. ಕಿಟಿಗೂ ಮತ್ತು ಬಾಗಿಲು ಕನೆಕ್ಷನ್, ಡೈರೆಕ್ಟ್ ಬಾಗಿಲು. ஓகே, இது வந்து இந்த இடத்துல வந்து பதிக்கப்பட்ட பல்லக்கம். இது இதில் தான் வந்து சுவாமிஜி வந்து உட்காந்து தியானம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த இடமும் இருக்குது. அதே போல் அரசர் வந்து தூங்குகிற இடமும் இந்த இடத்துல தான் இருக்குது. இங்கேருந்து அந்த நேராக வந்து அந்த ஜன்னல் இருந்தது இல்லைங்களா, அந்த வெளிச்சம் வரும் மாதிரியான ஒரு படுக்கை அறையும் இருக்குது. அந்த இடத்துல தான் படுக்குவாங்களாம்.
இந்த இடத்துல வீரபத்ர சுவாமியுடைய அந்த சிலைகள் வந்து இருந்திருக்கு. இந்த இடத்துல வந்து சுவாமிஜி வந்து பூஜை பண்ணுற ஒரு இடமா இது. இது எல்லாமே வந்து பழுதடைஞ்சிருக்கு. ஏன்னா இது வந்து தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இவங்க வந்து எதையும் வந்து புனரமைக்க மாட்டாங்க, அது அப்படியே தான் வந்து பாதுகாக்கணும், அதுதான் அவங்களுடைய வேலை. இந்த இடத்துல தான் வந்து ராஜாக்கள் அல்லது அந்த அரச குடும்பத்தினர் வந்து படுத்து உறங்குற ஒரு இடமா. இது வந்து நம்ம கட்டில் நம்ம அமைப்போம் இல்லைங்களா, அதே போல் கட்டில் மெத்தையை வந்து அமைச்சிருக்கிறாங்க, மண்ணிலேயே வந்து அமைச்சிருக்கிறாங்க. மேலே அந்த பாறை மட்டும் வந்து கொஞ்சம் வடிச்சு வச்சிருக்காங்க, ஏன்னா அவங்க படுத்து எழுந்துக்கும் போது தலை அடிக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஈவன் அந்த கால் எல்லாமே வந்து அந்த கட்டிலுடைய கால் எல்லாமே வந்து இதில் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பாறைகளுக்கு கீழவே வந்து இத்தனையும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கத்தினுடைய அந்த முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியில் போனீங்கன்னா நேராக வந்து வெளியில் போயிட முடியும் அப்படின்றதுக்கான ஒரு அடையாள குறியீடு இது எல்லாமே வந்து. ஃபுல் குமிஞ்சு தான் வரணும். சித்தப்பா பார்த்து வா. ஐயோ டே குரா, நீ எடுத்துக்க மாட்டேங்க. நிதானமாக பின்னாடியே வந்துன்னு இருக்கிறோம். தலை தான் மேலே எடுக்கக்கூடாது. ஃபுல் எங்க சித்தப்பா. ஓகேவா, தலை பார்த்து சித்தப்பா. சரி, இங்கே உக்காரதுக்கான இடம் இருக்கு போல். ஓகே, லைட் ஆஃப் பண்ணிட்டா இங்கே எதுவுமே தெரியல, சுத்தமாக மொத்தமாக இருட்டு தான். கண் இல்லாதவங்களுடைய வாழ்க்கையை நம்ம இங்கே உணர முடியும்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான். பக்கத்தில் இருக்கிறவங்களே தெரியல எனக்கு. ನಮ್ಮ ರವಿ ಇದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ, ಏನು ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ. இந்த மாதிரி இடத்துல கீழே ஏதாவது இருந்தால் எப்படி? ನಿಜಕ್ಕೂ ಇಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಏನಾದರೂ ಇದ್ದರೆ ಏನೂ ಕಾಣಲ್ವಲ್ಲ ಸರ್? சரி சார். சுத்தமாக இந்த இடத்துல இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மீட்டிங்கு ஏதாவது வந்து பேசணுன்னா, ரகசியங்களை பேசணுன்னா இந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்து பேசுவாங்களாம். சுத்தமாக எதுவுமே தெரியல. லைட்டு நம்மளுடைய கிட்டே இருக்கிற பேட்டரி ஆஃப் பண்ணிட்டோம்னா இங்கே ஒன்றுமே தெரியாது. அப்படி சரி அங்கே பாருங்கள், இது எதுவுமே தெரியாது. இந்த இடம்லாம் இதுங்கெல்லாம் வந்து விளக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும், இல்லைன்னா சுத்தமாக ஒன்றும் கிடையாது. இது அத்தனையுமே வந்து நம்ம மொத்தமாக அந்த பாறைகளுக்கு கீழே தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இது வந்து 80 அடி கீழே இருக்கிறோமா. ஷாக்கிங் தான். ஆனால் எங்களுக்கு இப்போ 80 அடி கீழே வந்தோமானே வந்து டவுட்டாக இருக்குது. ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வர்றது வந்து தவிர்க்கணும். ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்குது. நம்ம இந்த த்ரில் மூவி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, நான் பண்ணி ஒரு 80 அடி கீழேன்னா யோசிச்சுக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் என்ன சத்தம் போட்டாலும் வெளியில் கேட்காதான். ரவி தோர்ச்சி பெலக்கும். ಈಗ நம்ம வந்தது வந்து இந்த வழியில் வந்தோன்னு நினைக்கிறேன். இது இக்கடி தோர்ச்சியா இந்த வழியில் வந்தோம். இப்போ மேலே இந்த இதுலேருந்து போக போகிறோம். நம்ம இப்போ இந்த பக்கத்துலேருந்து உள்ளே நுழைஞ்சி இப்படி எங்கேயோ போனோம், அப்புறம் அப்படியே சுற்றிக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். எப்படி சிதப்பா, எப்படி இருந்துச்சு?
ஸோ இந்த இடத்துல தான் அவங்க வந்துட்டு காற்று வெளிச்சம்லாம் வரும்னு சொன்னது. இந்த இடத்துலேருந்து தான் காற்று வெளிச்சம். ரவி அவெல்லாம் ಹೋಗ್ಬೇಡಿ ಬನ್ನಿ பார், எதுதான் நம்ம சொல் பேச்சு கேட்காம ஏதோ பண்ணுறாரு. ரவி ಬೇಡ ಬನ್ನಿ, ಚಿರತೆ ಎಲ್ಲ ಇದೆಯಂತೆ ರವಿ ಅಲ್ಲಿ. அவர் பாருங்க இங்கே எங்கேயோ உள்ள நுழைஞ்சு இந்த பக்கம் வந்துன்னு இருக்கிறாரு. ஸோ எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறை அப்படின்னு சொல்லி. அந்த பாறை கிராக் விட்டு அப்படி ஒதுங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கே வியப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஷாக்கிங்கான இடம்னு சொல்லணும். பாருங்கள் இங்கே குரங்கு ஏறின்னு இருக்கு பாரு, அந்த மாதிரி தான் அந்த ஆள் ஏற போகிறான். ஸோ இது எல்லாமே வந்து கிச்சனாக சமையலெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த காலத்தில் அவங்கெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து குகைக்குள்ளேயே. இதெல்லாம் செம த்ரில்லாக இருக்குது. இதெல்லாம் பயங்கர த்ரில்லிங்கான ஃபீல் இருக்குது. பாருங்கள் உரல். இந்த பாறைக்குள்ள போகுது. இந்த இடம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. எல்லாமே பாறைங்களுக்கு கீழே வந்து வழி எல்லாமே வந்து கேவுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்குது. ஒரு மிகப்பெரிய பாறைக்கு கீழே வந்துட்டு ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே பார்த்திங்கன்னா சிவலிங்கங்கள் இருக்குது. மொத்தமாக வந்து ஒரு 9 சிவலிங்கம் இருக்குது. பஞ்ச பாண்டவர்கள் வந்து வணங்கியதாக சொல்லப்படுது. அவனிமலையில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே போல தான் இந்த இடத்துலையும் வந்து தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் சொல்லி 5 லிங்கங்களை வச்சுருக்காங்க. இன்னொரு 4 லிங்கம் பார்த்திங்கன்னா இந்த ஏரி இருக்குது இல்லைங்களா, நம்ம அந்த ஏரியிலேருந்து கிடச்சிருக்கு. அந்த லிங்கத்தையும் சேர்த்து 9 லிங்கங்கள் இருக்குது. நம்ம அந்த குகையை பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு 80 அடி ஆழத்தில் இருக்கிற ஒரு குகை. ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய ரெகுலரான வாழ்க்கையை வந்து அந்த இடத்துல வந்து வாழ முடியும். அது வந்து ஒரு ரகசிய குகைன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அந்த ராஜாக்கள் அல்லது யாரையாவது பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு அவங்க வந்து எதிரிகள் கிட்டேருந்து வந்து அவங்க பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடமா வந்து அது இருந்திருக்கு. அந்த இடத்துல குளிக்கிறது, கடவுளை வணங்குறதுலேருந்து, படுத்து உறங்குறதுலேருந்து, ரகசியமாக எதையாவது அவங்க பேசணுன்னாலும் சரி, அதே போல் சமைச்சு சாப்பிட்றது, இப்படி எல்லா விதமான வசதிகளையும் வந்து அந்த குகைக்கு கீழேயே வந்து அமைச்சிருக்காங்க. அதே போல் அது உள்ளே வந்துட்டு எல்லா மாதிரியான வழிகளும் பார்த்திங்கன்னா ஒரு அறைக்கும் வந்து 4 வழியை வச்சுருக்குறாங்க. ஸோ ஏன்னா எதிரிகள் வந்தாலும் கூட உடனடியாக அவங்களுக்கு வந்து அது தெரியக்கூடாதுன்ற அந்த மாதிரியான வகையில் வந்து அந்த குகைகள்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்பவே வந்து வித்தியாசமாக வியப்பூட்டுற அளவில், அதே போல் ரொம்ப வந்து த்ரில்லிங்காக இருந்தது எங்களுக்கு. அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு வெளியில் வந்தது. ஒரு கைட் ஃபீஸ் வந்து ஒரு 300 ரூபாய் வாங்கினாங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லுன்னு நினைக்கிறேன் நான் இதை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த காணொலியை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. அடுத்து நம்ம வந்து சித்திரதுர்கா கோட்டைக்கு போயிட்டுருக்குறோம். அங்கே வந்து நான் ஒரு முக்கியமான ஆளை காட்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அவர் வந்து கோத்திராஜ்னு சொல்லிட்டு, அதாவது ஜோதிராஜ் அவர் பேர். அவர் வந்து குரங்கு போல் பாறை மேலே அல்லது கட்டிடங்கள் மேலே எல்லாம் வந்து தடுப்பு சுவர் மேலெல்லாம் வந்து ஏறுவாரம். அதனால் அவருக்கு வந்து கோத்திராஜ்னு சொல்லி பேர் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போயின்னு இருக்கிறோம். அவர் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இருந்தாருன்னா நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அவரை சந்திக்கிறதுல. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.